ஹாய் ஆல், இன்றைக்கி ஹெல்தியான ராகி கேக் ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடயே 3/4 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் 1/2 கப். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் கோகோ பவுடர் 1/3 கப், அப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், மில்க் 1/2 கப் ஊற்றிட்டு நல்லா இதையும் கிரைண்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ராகி ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் பேட்டர் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட அரைச்சி வச்சுருந்த இதெல்லாம் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் எப்பவுமே ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எந்த லம்ஸும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அதுவே போதும். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேட்டரை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கேக் மோல்டில் ஊற்றிக்கோங்க. இதை நான் அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கேக் அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கும். இதில் நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கங்காட்டி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் கேக்கு. இதை ராகி கேக்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நார்மல் கேக்கு மாதிரி டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸே தெரியாது. நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் அவன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கூல் ஆனதுக்கப்புறம் மோல்டுலேருந்து அன்மோல்ட் பண்ணிடுங்க. பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ராகி கேக் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது பேக் பண்ண தெரியாதவங்க கூட சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம மிக்சிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். முக்கால்வாசி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும் இது செய்கிறதுக்கு. குழந்தைகளும் இது மில்லட்னே தெரியாமல் நார்மல் கேக் மாதிரி இருக்கங்காட்டி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.